கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். එහෙම ලෝකයට සාපේක්ෂව ලංකාවේ කර්මාන්ත ශේත්‍රය ගන්න உலகத்துடன் ஒப்பிடும் வகையிலான கைத்தொழில் புரட்சியை கடந்த 3 வருடங்களாக ஏற்படுத்த முடியவில்லை. தொழில் முயற்சி மற்றும் கைத்தொழில் துறைகளை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அந்த துறைகளுக்கான மேம்படுத்தலை செய்வதற்கு அரசாங்கம் தலையீடு செய்யவில்லை. இதன் காரணமாகவே 12 பில்லியன் பெறுமதியான பொருட்களையும் 5 பில்லியன் பெறுமதியான சேவைகளையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நாடு பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்தது. எனவே எமது அமைச்சினூடாக சிறந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். விசேடமாக வேறு நாடுகள் வளர்ச்சியடைந்ததை போன்று கைத்தொழில் துறையை வளர்ச்சிக்கிட்டு செல்ல எதிர்பார்க்கின்றோம். விசேடமாக தேசிய திட்டம் ஒன்று இல்லாமையினாலும் எமது தொழில் முனைவோர் கடந்த காலங்களில் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். வேறு நாடுகளும் எமக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. வேறு நிறுவனங்களையும் இணைத்து தேசிய திட்டத்துடன் முழுமையான கைத்தொழில் துறையை முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். 2030ஆம் ஆண்டளவில் 35 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதே தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் நோக்கமாகும். 6.5% மேற்பட்ட தேசிய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். எனவே அதற்கு கைத்தொழில் துறையே ஒத்துழைப்பு வழங்கும். எனவே எமக்கு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. කර්මාන්ත ශේත්‍රයෙන් ඉතින් ඉතාමත් භාරදූර කාර්යයක්